Welcome to Big Boss Review. Hi, Priya. ஹாய். ஸோ நேற்றுக்கு வரல, வந்திருந்தாலும் என்ன பேசியிருப்பேன்னு தெரில. இன்னைக்கு கம்பேக் வந்து உங்களுக்கு நல்ல கம்பேக் ஆக்சுவலா இன்னைக்கு. 2 கம்பேக். நீங்க ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் வரீங்க. ஒருத்தங்க ஒரு மாசம் 1.5 மாசம் கேப் கழிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க. சோ நல்ல ஒரு கம்பேக் தான். சொல்லுங்க. யா ஸோ டாஸ்க பத்தி எதுவுமே பேசல இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. என்னவோ அவங்களா ஒரு டாஸ்க வச்சு முடிச்சிட்டாங்க. நேற்றுக்கு ஃபுல்லா எஃப்ஜேயோடது. இன்னைக்கு வந்து 2 இந்த முட்டை கடிதாசி படிக்கணும் அப்படின்றதுல முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் துண்டிக்கப்பட வேண்டியவங்களும் நீட்டிக்கப்பட வேண்டியவங்களும் பத்தி பேசினாங்க. ஃபைனலி ஆதிரையோட என்ட்ரி வந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த வீக்கெண்ட்ல இருக்கு. பட் ஆனா பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே பேசப்படல. லைக் வியானா, நீங்க சொன்ன மாதிரி வியானா வந்து விஜேஎஸ்க்கு வந்து புடிச்சு போச்சு. அவங்களோட பிளே கேம் வந்து விஜேஎஸ் வந்து இன்னைக்கு கூட பாராட்டி பேசுறாரு. சோ அந்த அளவு பிடிச்சி. பட் அது வந்து ஆக்சுவலி வந்து தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது, இஸ் அ பேட் எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தா மேபி அது இன்னும் கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்திருக்கும். பட் ஆனா இந்த நாட்டினஸ்ன்றது வேற, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாத விஷயங்கள், அதெல்லாம் வந்து தப்பு. நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, எந்த ஸ்டூடெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா ஃபைன். பட் அவரே வந்து இந்த நாட்டினஸ்ன்ற பேர்ல இப்படி பண்ற விஷயங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து, பேசுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவருக்கே அது பிடிச்சி போச்சுன்ற போது ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி போச்சு இந்த மொட்டைக்கடதாசி டாஸ்க்? எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? யாரோட கடிதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? பிஃபோர் மொட்டை கடிதாசி மேட்டர் இந்த வியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாமே ஓகே. நான் ஏற்கனவே அதான் நான் அவங்க கிட்ட சொன்னது தான். நானுமே எதிர்பார்க்கல. ஓகே பரவாயில்ல, நம்ம கெஸ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். பிகாஸ் ஒருவேளை விஜய் சேதுபதி வந்துட்டு சூப்பருங்க, நாட்டினஸா இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்னா, அதை நீங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அது நடந்துச்சு. நேற்று எபிசோட்ல கூட அதை நான் பேசணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல விஷயம் அது. ஓகே, அது வந்து ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்னா நாட்டியா தான் இருக்கணும், அவங்க அது மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நீங்க பெஸ்ட் கொடுக்கணும். ரம்யாக்கு எதுக்கு பெஸ்ட், இதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் என் கொஸ்டின் எங்க வருது அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த ஒரே ஒரு மேட்டர் தான். அதாவது ஒரு ப்ரொஃபஸரையும் இன்னொரு ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஸரையும் ஒரு மேல் ப்ரொஃபஸரையும் வந்து சேர்த்து வச்சு பேசி எழுதக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி விஷயங்களை யாரு பண்ணாங்க? யாரு எழுதுனா இந்த லெட்டரை? என்ன எதுக்கு அப்படி பண்றீங்க? நீங்க வந்து ஸ்டூடெண்ட் நாட்டினஸ் அதுதான் உங்க டாஸ்க்னு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுங்கிறது வந்து வெளியும் இது மாதிரி நடக்குது. ஒரு 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 ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு போனா பாத்ரூம் செவர்ல வந்துட்டு ப்ரொஃபசர் பேரை எழுதுறது, அப்புறம் ஒரு லேடி ப்ரொஃபஸரையும் ஒரு ஒரு மேல் ப்ரொஃபஸரையும் சேர்த்து வச்சு ஜோக்ஸ் பண்றது, அவங்க 2 பேருக்கும் ஆட்டின் அம்புக்குறி போடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேசுற இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து தவிர்க்கணும். ஏன்னா பிகாஸ் தே போத் ஹேவ் இண்டிவிஜுவலி தேர் ஓன் ஃபேமிலிஸ், 2 ப்ரொஃபஸரும். ஸோ அது போன்ற விஷயங்களை நீங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணி உள்ள கொண்டு வந்து ரியாலிஸ்டிக்கா நான் காட்டுறேன் அந்த கேரக்டர்னு சொல்றது தவறு. அதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அதே மாதிரி பார்வதியுமே அதை அட்ரஸ் பண்ணும்போது நிஜமா அவங்க ஒரு சொசைட்டல் கேரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா, நான் இப்போ எப்படி சொன்னேனோ இதே போல அவங்களும் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கள யாரை வேணாலும் நம்ம பாராட்டி இருந்திருக்கலாம்னு நான் சொன்னேன். அது வந்து மறுபடியும் இங்க விஜய் சேதுபதி சைட்ல இருந்து மிஸ் ஆனதுங்கிறது எனக்கு வருத்தம் தான். மற்றபடி வியானாவோட கேரக்டர், அவங்களுடைய அந்த கேம் பிளே ஐடியா, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இரிட்டேட் பண்ணணும் ப்ரொஃபஸர்ஸை வந்துட்டு. ரொம்ப ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே இந்த ஸ்டூடெண்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா நான் இன்னும் நினைச்சு நான் அதை பண்ணேன்னு சொன்னேன். அந்த விஷயங்களை பாராட்டுறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தட் இஸ் ஓகே. பட் இந்த ஒரு மேட்டர் மட்டும் அம்புக்குறி ஃபார் 2 ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ்ன்ற மேட்டர் ஆல்சோ அசிஸ்டன்ட், அதான் ஜூனியர் வார்டன் கூட வந்து க்ளோஸா பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, அதையுமே மேபி கேட்டிருக்கலாம். ஏன்னா அவர் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் 24/7 வந்து நான் வார்டனா தான் இருந்திருக்கேன், தலையா கூட இல்ல அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் வார்டன் இவங்க 2 பேரும் பேசுறது இதை கூட வந்து அட்லீஸ்ட் கேட்டிருந்திருக்கலாம். அதுவும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் கேட்கணுமோ மிஸ் பண்ண, அஸ் யூஷுவல் தான். எதை கேட்கணுமோ விட்டுட்டாங்க. பாராட்டுகள் மட்டும் சென்றடைந்தது. அது வந்து இன்னைக்கு முட்டை கடதாசி வழியா வந்து வன்மங்கள் எல்லாம் கொட்டி தீர்க்கப்பட்டன.
இப்போ இந்த மொட்டை கடுதாசி மேட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாரும் எழுதின மொட்டை கடுதாசியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர், வெரி குட். உள்ள இருந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியே தீர்த்துட்டீங்க, சொல்லிட்டீங்க. இது தாண்டா அப்படின்னு. அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி மொட்டை கடுதாசி சொல்றீங்கல்ல, இதை ஓப்பனா அவனுங்க கிட்ட போய் சொன்னாதான் என்ன? உங்களை என்ன பண்ணிட போறாங்க? ஒரு 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு கேம், இந்த கேம்ல உங்க கூட விளையாடுற கண்டஸ்டன்ட் தப்ப சுட்டி காட்ட போறீங்க. இதை போய் ஒரு மொட்டை கடுதாசி எழுதுனா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு. எனக்குமே இந்த ஒரு தாட் இருக்குது. என்னன்னா, இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு இன்ஸ்டால மெயினா வந்து சில இது வைப்பாங்க, லிங்க் வைப்பாங்க. என்னமோ சாராவா சயராவா சம்திங் பேர் மறந்து போச்சு. அந்த மாதிரி சில வெப்சைட்ஸோட லிங்க் போட்டு எனக்கு அனானிமஸா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லலாம். அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஒரு இது. ஓகே, ஸோ நம்மளை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓப்பனா சொல்ல முடியாதவங்க நமக்குள்ள என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்காங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எஃபெக்ட் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. மத்தவங்களும் வந்து நான் நேரடியா சொல்ல முடியாத விஷயத்த, அப்போ என்னால அதை நேரடியா சொல்ல முடியல அப்படின்னா நான் அதை வந்து நினைக்கிறதே அப்ப தப்பு தானே. அப்ப நான் வந்து உங்களை பத்தி ஐ மீன் அட்லீஸ்ட் தப்புன்னு நான் சொல்ல வரல. என்னால நேரடியா சொல்ல முடியல அப்படின்னா, ஒண்ணு நான் தப்பான விஷயத்த உங்கள பத்தி நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல. நான் தைரியத்த வர வச்சு சொல்லணும்னு அர்த்தம். ஓகே. அத விட்டுட்டு உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அவள நீங்க எத்தன நாளா ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுட்ட போயிட்டு இன்ஸ்டால வந்துட்டு அந்த லிங்க் மூலமா, அனானிமஸ் லிங்க் மூலமா இந்த மாதிரி வந்து நீ ரொம்ப அழகா இருக்க. நான் ரொம்ப நாளா உன்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் போட்டு மெசேஜ் அனுப்பிறது. அந்த பொண்ணு யாரோ ஸோ இது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க வந்து உங்களால தைரியமா நேரா சொல்ல முடியாத விஷயங்கள நீங்க அனானிமஸா சொல்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒண்ணு தப்பான விஷயங்களா இருந்தா அத பண்ணக்கூடாது. உங்க எண்ணங்களே நீங்க மாத்தணும்னு அர்த்தம். அது சரியான விஷயங்களா இருந்தா அத நேர்ல சொல்லவே நீங்க பழகணும். எதுக்கு இந்த அனானிமஸ் லிங்க் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அந்த மாரி தான் இந்த மொட்டை கடுதாசியுமே. இந்த மொட்டை கடுதாசில இவ்ளோ விஷயத்த சொல்ற இவங்க, இதுல 1% நேர்ல அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்களா? அப்போ அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட உங்களால நேர்மையா, நேரடியா சொல்ல முடியாத இவ்ளோ விஷயங்கள உள்ள வச்சுக்கிட்டு, நீங்க எல்லாருமே இந்த கேம ஆடிட்டு இருக்கீங்கங்கிறது, நீங்க உங்களுக்கும் நேர்மையா இல்ல, இந்த கேமுக்கும் நேர்மையா இல்ல, வாங்குற காசுக்கும் நீங்க நேர்மையா இல்ல. அப்படிங்கிறத தான் வந்து எனக்கு இது வந்து புரிய வச்சது. ஸோ அதனால ஐ அம் வெரி வெரி அ லைக் என்னடா இது இவ்ளோ விஷயத்த உங்களால ஒரு அனானிமஸா சொல்ல முடியுது. நேர்ல இத ஒண்ணு கூட சொல்ல முடியலடா உங்கள. அப்படி என்னடா நீங்க கேம் ஆடுறீங்க அப்போ? கேமே அடுத்தவன நேரடியா பேசுறது தானே. அந்த வகையில பார்க்கும்போது, விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு ரொம்ப சூப்பரா பாடுறாரு. விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்துட்டு அ எவ்வளோ க்ளோஸா தான் அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, ஒரு 90% சொல்லிர்றாரு. அது வியானா இருந்தா சரி, சுபிக்ஷா இருந்தா சரி, யாரா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிர்றாரு. இல்ல இந்த விஷயத்த நீ மாத்திக்கலாம் நல்லது அப்படின்னு. 100 அவுட் ஆஃப் 100ன்னு சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் கம்பேர் டூ எவரிபடி எல்ஸ் அவர் கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அவர்ட்ட. ஓப்பனா சொல்றாரு. யாரா இருந்தாலும் தட்டி கேட்கிறாரு. நியாயத்து பக்கம் நிக்க ட்ரை பண்றாரு. ஸோ இந்த முயற்சிகள்லாம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த கேமுக்கு ரொம்ப ட்ரூவா இருக்கிற ஒரு பெர்சனா நான் விக்ரம பார்க்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா. ஏன்னா அது யாரோ பாயிண்ட் அவுட்டும் பண்ணாங்க. கனின்னு நெனைக்கிறேன். டைரக்ட்டா வந்து எதுனாலுமே வந்து சொல்லிருவாரு. அ அது அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ அதாவது நண்பர் தப்பு பண்ணா கூட, அவங்களுக்கு போயிட்டு அந்த தப்புக்கு துணை நிக்காம, அத சரி பண்றது தான் வந்து ரியல் நண்பன் அப்படின்றது வந்தது சொல்லியிருந்தாங்க. விக்ரம் பத்தியும் உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து விக்ரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்களா கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில எல்லாம் கொட்டல. அது வந்து அவரு இந்த துண்டிக்கப்படுறது, நீட்டிக்கப்படுறதுலயுமே அவர் அததான் பண்ணாரு. பார்வதி கிட்டயும் சரி, சாண்ட்ரா கிட்டயும் சரி. சாண்ட்ராக்கும் அவருக்கும் ஒட்டவே மாட்டேங்குது. அதுவும் சாண்ட்ராவும் முகத்துல அடிச்ச மாரி ஏதோ ஒண்ணு எழுதி வச்சுட்டாங்க கடிதத்துல. சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் ஆப்வியஸா நேரடியா சொல்லியிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். அத ஒரு மொட்டக்கடதாசின்னு ஒரு டாஸ்க் வைக்கணுமேன்னு சொல்லி வச்சு, இத்தனை விஷயங்கள் வந்து இன்னைக்கு பகிரப்பட்டன. சோ இதுல வந்து எனக்கு இந்த பார்வதி எழுதின மொட்டக்கடுதாசியில மட்டும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அது மொட்டக்கடதாசியே இல்ல. எக்ஸாக்ட்லி. என்னங்க அப்ப நீங்க ஒரு கேம வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க கேமையே ஸ்பாயில் பண்றீங்க. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ்க்கு தெரியும். விஜய் சேதுபதிக்கு தெரியும். டைரக்ஷன், புரொடக்ஷன் டீமுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு மொட்டக்கடுதாசி. இது என்னங்க? ஸோ அப்போ உங்களுக்கும் தெரியும். இந்த இத படிக்கும்போதே எல்லாருக்கும் என்னதான் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ உங்களுடைய ஓவர் ஸ்மார்ட்னஸ நீங்க அந்த இடத்துல காட்டுறீங்க.
ஸோ இது எல்லாரும் படிக்கும் போதே வந்து அன்பே கம்ருதின்னு படிக்கும்போது யார் எழுத போறா, நான் தான் எழுதுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். படிக்கட்டும் எல்லாரும் அதை உட்காந்து. நான் வந்து அரோராவை பத்தி இப்படித்தான் நினைக்கிறேன், நான் கம்ருதனை பத்தி இப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்றது இவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு இது. சரி, அட்லீஸ்ட் நீங்க உண்மையா இப்போ வந்து ஆதிரை வந்து உண்மையா எஃப்ஜே மேல ஒரு அன்பு வச்சிருந்தாங்க. அது அவங்கள பேக் ஃபயர் பண்ணிச்சு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் நான் ட்ரூவா தான் இருந்தேன் அப்படின்னு வெளியே வந்து கூட இன்டர்வியூல சொல்றாங்க. தட் இஸ் வாட் யூ கால் அஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ். எனத்தான் நான் பார்வை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கேம் விளையாடுற பிளேயரா பாக்குறேன். அவங்களுக்கு இந்த இமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னா நான் பார்க்கவே இல்லை. ஆனா இவங்க ஆதிரைக்கு இமோஷன்ஸ் இருந்துச்சு. she was not a good player. there is a difference between both of them. ஆனா நீங்க உங்க கேமை சரியா விளையாடி அடுத்தவங்க உங்க கேமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் உன் மேல இருக்கு ஒரு பொய்யா ஒண்ணு சொல்றீங்களா, அது ஒட்டவே இல்ல. ஆடியன்ஸ் யாருக்காவது வந்து பார்வதிக்கு கம்ருதீன் மேல நிஜமா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குப்பான்னு சொல்ல முடியுமா எங்கேயாவது ஒரு இடத்துல? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஏன் ப்ரொபகேட் பண்றீங்க? நீங்களே வந்து இந்த இடத்துல இல்ல எனக்கு கம்ருதீனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நாங்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்காக சும்மா ஒரு லெட்டரா? அது ஒரு மொட்டக்கடுதாசியா? இது எதுக்கு அந்த மொட்டக்கடுதாசி? என்ன ஸ்பாயில்ஸ் போட்டுங்க அது நிஜமா. அந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களால வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை ஓப்பனா வெளியே சொல்லியிருக்காங்க. அதை வந்து விஜய் சேதுபதி பாராட்டுறாரு கடைசியில. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்ல முடியாது, இவ்வளவு தைரியமா இப்ப சொல்லிருக்கீங்க, நான் பாராட்டுறேன். ஆனா இதை நேரடியா சொல்ல பழகுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தான் எழுதுறீங்கன்னு தெரிஞ்சு சும்மா ஒரு ஃபன்னுக்காக சும்மா எல்லாரும் சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண, ஏ பார்வதி நீ தானே அப்படின்னு பாக்குற அளவுக்கு இது என்னங்க இது? ஆல்வேஸ் பாரு அப்படிதானே, ஷீஸ் த கேம் ஸ்பாயிலர். பட் ஆனா அவங்க இல்லாம தான் இந்த கேமே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் பாருக்கிட்ட அவ்வளோதான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். அண்ட் அதே வந்து நீட்டிக்கப்படுறது துண்டிக்கப்படுறதுலயும் வந்து கம்ருதீனை வந்துட்டு சொல்லலை. நீட்டிக்கப்படணுன்றதுல வந்துட்டு கம்ருதீனை வந்து சொல்லவே இல்லை அவங்க. சோ அதுக்கு வேற அவங்க தனியா போய் ஒரு விளக்கம் வேற குடுக்குறாங்க. நான் உன்னதான் நினைச்சேன் மைண்ட்ல, ஆனா நான் சொல்லல, உன்னோட கேம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து பாரு, நான் எனக்கு புத்தி வந்துடுச்சு, உன்னோட முன்னேற்றத்துக்கு இப்ப நான் இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி கம்ருதீன்ட்ட போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு வராங்க. சோ அதுக்கு அப்ப அட்லீஸ்ட் வந்து கம்ருதீன், ஏன்னா இதை எப்ப சொல்றாங்கன்னா கரெக்டா ஒரு பிரேக் சொல்லிட்டு போயிட்டாரு. கம்ருதீன் தான் சொல்லணும், பிரேக் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பிரேக்ல போயிட்டு நீட்டிக்க பண்ணணும்னு என் பேரை சொல்றான்ற மாதிரியே இருந்தது அவங்க போயிட்டு இந்த விஷயங்கள் வந்து கம்ருதீன் சொன்னது. பட் ஆனா அப்பயும் கம்ருதீன் வந்து அரோரா பேரை தான் சொன்னாங்க. நீட்டிக்க பண்ணணும்னு நினைக்கிறது அரோரான்னு சொல்லிட்டாரு. அப்பவே ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்து அப்படியே போச்சு. சோ யா பார்வதி. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ என்னன்னா இந்த இவங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது இப்போ நீங்க நல்லா பாருங்க. எஃப்ஜேக்கும் வியானாக்கும் நடுவுல ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒன்று கிரியேட் ஆகி அப்படியே உருவாகிற, ஐ மீன் ரொம்ப ஃபேக்கா நம்மலாம் பார்க்குற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி வச்சுப்போமே, அது வந்து உருவாகி அவங்க ஒரு கண்டென்ட்டா அதை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கிற இதே நேரத்துல இன்னொரு சைடு நம்மளுடைய இவர் வந்துட்டு எஃப்ஜே போய் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு, ஏன் நான்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இந்த பொண்ணு ஸ்டார்டிங்லயே, நீ வந்து போயிருமா, இது வேணாமா, எதுக்குமா, ஒதுங்கிருமா, இந்த மேட்டர்லாம் நம்ம வந்து இந்த இந்த கண்டென்ட்டே நமக்கு வேண்டாமா, நான் எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை கேட்காம அந்த பொண்ணுதெல்லாம் பண்ணா அப்படின்னு இவர் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப கவனிச்சுட்டு வெளியே இருந்து ஆதிரா ஆதிரா அப்படின்னு பாட்டு போட்டு ஒருத்தவங்க உள்ள வராங்க. அவங்க இந்த வார கேமை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆக போறாங்கன்றதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருக்கு. ஸோ 1 1 2 புரிஞ்சுக்கட்டா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமருதீன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரெண்டையும் ஒரு பக்கம் வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லவ்வா இருக்கக்கூடிய ஒரு பர்சனையும் வந்து எப்படி மேனேஜ் பண்றாரோ அந்த மாதிரி கமருதீனுக்கு டஃப் கொடுத்து எஃப்ஜே இருப்பாரா? எஃப்ஜேவினால் வந்து அட் அ டைம்ல இப்போ வந்து தனக்கு முன்னால ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிய ஒரு பெண்ணும் தனக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பெண்ணும் 2 பேர் அட் அ டைம்ல பக்கத்துல இருக்கும்போது, அட பைபாஸ் தான் இந்த பக்கம், அட மெயின் ரோடு தான் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் இவர் மெயின்டைன் பண்ணுவாரா இன்னைக்கு, இல்ல என்ன பண்ண போறாருன்றது அவருடைய பிரச்சனை. ஆனா ஆதிரை ரொம்ப தெளிவா உள்ள வந்திருக்காங்க. ஆதிரையை இவங்க உள்ள அனுப்பின காரணம் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆதிரையும் ரொம்ப தெளிவா உள்ள வந்திருக்காங்க. ஏண்டா
எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்ப வியானாவோட மட்டும் நீ கண்டென்ட் பண்ணும்போது உன் பேர் கெட்டு போகலையா? இப்ப மட்டும் உனக்கு இது ஆகலையா அது ஆகலையான்ற கேள்விகள் ஆதிரை உள்ளெடுத்து வைக்க போறாங்க. அதை தாண்டி ஆதிரை வந்து ரொம்ப கிளியரா வந்து நான் வெளியே போனதுக்கு அப்புறம் என்னமோ வந்து உனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் மட்டும்தான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தியே, ஏன் அப்போ அன்னைக்கு அங்க அது, அப்போ இன்னைக்கு இங்க இது அப்படின்னு ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டி பேசினா ஒரு உங்க கேள்விகள் கேட்பாங்களா? இல்ல வந்து எஃப்ஜே இதுல வந்து கேட்பா நான் இப்போ அதை தான் சொல்றேன், நீ தான் தேவையில்லாம இது பண்ண அப்படின்னு சொல்ல போறாரா? எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ண போறாரு? வியானா மூஞ்சியை பார்த்தாலே வியானா அப்படியே என்னட்டும் இது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மோர் தேன் கான்டென்ட், இது வந்து ரியலிஸ்டிக்கா எங்க மாற போகுது, ஹூ இஸ் ரியல், யாரோட ஃபீலிங்ஸ் இதுல ரியல் அப்படிங்கிறது தான் கேம். வியானாவுடைய ஃபீலிங்ஸ் ரியலா, இல்ல எஃப்ஜே வந்து எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா, நான் கண்டென்ட்டை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது ரியலா, இல்ல ஆதிரை என்னோட ஃபீலிங்ஸ் ரியல், நான் நிஜமா காட்டினேன், இப்போ நான் வெளியே வந்துட்டேன், திரும்பவும் உள்ள வந்திருக்கேன், இப்போ நான் நிஜமா எனக்கு நான் ட்ரூவா இருக்க போறேன்னு அவங்க ஆட போறாங்களா? இதுல யாரு ஹூ இஸ் பீங் ட்ரூ அண்ட் ஹூ இஸ் பீங் வெரி 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 மோர் தேன் த ட்ரூ அப்படின்றதெல்லாம் தாண்டி ஹூ இஸ் பீங் ஸ்மார்ட் இன் த கேம்ன்றது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப முக்கியம். நீங்க டைட்டில வின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸை யாரு கொண்டு வர போறா, ரியலிஸ்டிக் ஃபீலிங்கையும் யாரு வெளிப்படுத்த போறா, எப்படி வந்து இவங்களுடைய மக்கள் ஓட்டை சம்பாதிக்க போறாங்கன்றது எல்லாமே வந்து கண்டிப்பா இட்ஸ் த வெயிட்டிங் கேம் ஃபார் திஸ் கமிங் வீக். ஆமா, ஏன்னா ஆதிரை வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் வந்து ஆதிரை ரொம்ப தெளிவா பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப அந்த என்ன சொல்றது டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்ற ரேஞ்ச் வரைக்குமே ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து அவங்கள பத்தின ஒப்பீனியன் வச்ச ஒரு கண்டெஸ்டன்ட். ஆனா வெளியில போனதும் வந்து அப்பவுமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு, எஃப்ஜே கூட சேர்ந்து எல்லாமே போகுது அப்படின்னு தான் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப மாசா தான் இருக்கு, ஏன்னா அவங்களும் பார்த்திருப்பாங்க எல்லாரோட நம்பிக்கையை வந்து தகர்த்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கே. பாப்போம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. ரைட், ஓகே பிரியா, நாளை சந்திப்போம். Thank you so much for joining. See you tomorrow on day 56 7. Okay, thank you so much for joining. See you tomorrow. Bye bye Priya.